சார் அதெல்லாம் அவங்க அவங்க பேச்செல்லாம் இப்ப எடுபட அவங்கெல்லாம் இப்ப கட்சியிலேயே இல்ல. அவங்க சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க. Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Mechanical Engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. எங்க பொதுச் செயலாளர் கரெக்டா சொல்லிட்டா, எங்க துணை பொதுச் செயலாளர் விவரமா சொல்லிட்டாரு. நீ அதை போய் நீங்க அதை கேட்டீங்கன்னா நீங்க அதுலதான் போடுங்க. ஏங்க இதை கேட்டுட்டு நீங்க எதை போய் பேசிட்டு மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. திரும்ப அவங்க வந்துட்டாங்க. கட்சிக்கு தொண்டர்கள்லாம் கரெக்டா இருக்காங்க. தொண்டர்களா இவ்வளவு பெரிய ஓட்டு வந்து இப்ப ஓட்டு வங்கி வந்து எங்களுக்கு கடந்த தேர்தலை காட்டிலும் இப்ப கூட தான் வாங்கியிருக்கோம். வேற ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் வந்து தலைவர்கள் கூடி முடிவெடுப்பாங்க. பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, துணை பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. மற்ற கருத்துக்கள்னா அடுத்த நீங்க உங்களுடைய கருத்துக்கள்லாம் எங்க தலைவர் வரும்போது கேளுங்க. அவங்க தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களும் கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி போராடுறாரு. ஒரு பக்கம் சசிகலா அவங்களும் போராடுறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதிமுக வலுப்பெறணுன்றதுதான் காரணமா எல்லாரும் முன்வைக்கிறாங்க. தப்பான என்னன்னு சொல்ல முடியாது. இல்ல அவர் இருக்கும்போது தோல்வி அடைஞ்சிருக்கோம்ல 2019 இல்ல அப்பவும் தோத்தோம்ல. அது நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் நான் விமர்சனத்துக்கு வரல. அது ஏற்கனவே பொதுச் செயலாளர் முடிவெடுத்துட்டாரு, துணை பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. இதுல மாற்றம் வேணும்னா மேல இருக்கவங்க தான் அதுக்குன்னு குழு வச்சிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை. எங்களை பொறுத்தளவுக்கு திமுக தான் எங்களுக்கு எதிரி. அதுல மாற்று கருத்து எதுவும். இப்போ கூட நான் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைப்பட்ட ஒரு தீய சக்தி அது எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீங்குதான் நினைக்கும். இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு மோசமான இன்னைக்கு மணல் கடத்தல் பாத்தீங்கன்னா, குவாரிகள் முறைகேடு, எல்லாமே முறைகேடு நடக்குது. கரண்ட் பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நின்றுது. நீங்களாம் அனுபவிப்பீங்க. எங்க காலத்துல ஒரு மணி நேரம் கரண்ட் நிப்பாட்டி இருக்குமா? தடையற்ற மின்சாரம் கொடுத்தோம். இப்ப அப்படி இல்லை. எல்லாம் அவங்க சொன்ன வாக்குறுதி எல்லாம் இப்ப வேற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவோம்னு நம்ம முதலமைச்சர் தேர்தல் அறிக்கை. அதெல்லாம் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 40 வரை ஓட்டு போட்டோம். நம்ம முதலமைச்சர் அவர் என்ன நாங்க இல்லைன்னா இவர் கொடுக்கணும்ல. இவர் ஆட்சியில தானே இருக்காரு. டீசல் வந்து 50 ரூபாய்க்கும் பெட்ரோல் 65 ரூபாய்க்கும் தருவன்னு இருக்காரு நம்ம முதலமைச்சர். அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். அந்த பரிசு இந்த சட்டமன்ற தொடர் கூட்டத்திலே அறிவிப்பாருன்னு நினைக்கிறேன். இனிமேல் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்கப்படும். கேஸ் மானியம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுகிறது அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி டீசல் வந்து 50 ரூபாய்க்கும் பெட்ரோல் 65 ரூபாய்க்கும் கொடுப்போம்னு அறிவிக்க போறாரு. அறிவிக்க வேணும். நாடாளுமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் அதிமுக வந்து பாஜகவை விட பாத்தீங்கன்னா கம்மியான வாக்கு வாங்கிருக்குன்னு சொல்லிட்டு பாஜக வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அவங்க பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்றாங்க. பாஜக வளர்ந்து சொல்லி அடுத்து முன் வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதோட சேர்த்து வழக்கமா ஒரு தேர்தலோட தான் கூட்டணி எங்களுக்கு இல்ல அப்ப இல்ல எங்களை பொறுத்த அளவுக்கு எங்க அம்மா எடுத்த முடிவுல இப்ப நம்ம தவறு செஞ்சிட்டோமோன்ற ஒரு இது இருக்கு. ரெண்டாவது, மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக வந்து பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொள்ள விரும்பல. அவங்களுடைய கொள்கை வந்து ஒரு மதத்தை முன்வைத்து நடத்துற ஒரு கட்சியாக இருக்கு. எனவே இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு மதத்தவரை மட்டும் முன்னிலைப்படுத்துறாங்க. ஆக அப்படி இருக்கும்போது இது நாங்க மத சார்பற்றவர்கள். தமிழக மக்கள் பொதுவாக மத சார்பற்றவர்களைத்தான் விரும்புவார்கள். இப்ப நடந்து முடிந்த தேர்தலில் வந்து பொதுவாக திமுக அதிமுக நீங்க கூட ஜெகன் கேட்டார் 3வது இடத்துக்குலாம் நீங்க போயிருக்கீங்கன்னு சொல்றாங்க, வளர்ந்துட்டோம். அப்படி இல்லை. நான் தான் சொன்னேன், நாடாளுமன்றத்துல 2 பார்வை இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் இப்ப அங்க என்ன நினைப்பாங்க, நாங்க 2014 மோடியா லேடியான்னு சொன்னோம். இந்த தேர்தலில் தமிழன உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை வாழ்வழிப்போம், தமிழ் மக்களை வாழ்வழிப்போம் அப்படின்னு சொல்லிடுறோம். தனிமை உரிமை அந்த கோரிக்கையை மக்கள் அவ்வளவாக அதை செவிசாய்க்கல. அவங்க இந்தியா கூட்டணியில வந்து அவங்க வந்து மோடியை எதிர்ப்போன்றாங்க. இந்த எதிர்ப்பு ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போயிடுச்சு. மோடிஜி வரட்டும் அப்படின்றவங்க எல்லாம் அதுக்கு இவங்க ஓட்டு போட்டாங்க. இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுல வந்து திமுக பாரதிய ஜனதா ஒண்ணும் வளர்ந்தது மாதிரி இல்ல. அது குட்டை தான். அது குட்டை தான், அளவு குட்டை தான். தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு பாரதிய ஜனதா எந்த காலத்திலும்
மோடிஜி வந்து இப்ப எத்தனை முறை வந்தாரு, என்னன்னா பேசினாரு. பேசிட்டு கடைசியில போய் எல்லா விருந்தெல்லாம் வச்சு ஒரு பெரிய விருந்து வச்சு அதுல நரகளை வச்சு விடுவாங்க. அது மாதிரி ஒரிசால போய் என்ன செய்ற, இந்த ஒரிசா மக்களை ஒரு தமிழன் ஆளலாமா, தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஆளலாமா அப்படின்னு பேசினார். அவங்க உள்ளன்போடு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா, மோடிஜி வந்தாருன்னா உள்ளன்போடு வரலன்னு அர்த்தம். 3 நாள் அவர் ஓட்டுக்காக கேட்டாரு, ஓட்டுக்காக மக்களை நடத்தினாரு. அதுல சில பேர் வந்து மோடிஜி வரட்டும், என்னன்னு என்ன நீங்க போறீங்களா, தலைவர் கீழே தலைய போட்டாரு, என்ன வேற எதுவும் சொல்லணுமா சொல்லுங்க. இல்ல மோடிஜி தமிழ அங்க போய் ஒரு தமிழனா அப்படின்னு சொல்லினார் பாண்டியன், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஒரு துணை. தமிழனுடைய பண்பாடே என்னன்னா, இப்ப ஹட்கார்கி பக்கத்திலேயே அருண்குமார்னு ஒருத்தர் இருக்காரு, பிஏவா இருக்கு, அவர் ஒரு தமிழர் தானே. இன்னைக்கு எத்தனை சாலைகள் வந்திருக்கு, பாலங்கள் வந்திருக்கு, அவரும் மதுரைக்காரர் தான். ஆக மதுரைக்காரங்க எங்க போனாலும் சைன் பண்ணுவாங்க. அதை போய் அவர் அரசியலா பண்ணிட்டார். ஆனா எத்தனை முறை வந்தாலும் பாரதிய தமிழ்நாடு இப்ப நான் அந்த இவர் சொல்ற மோடி இல்ல, இவர் இல்ல, யாரு தமிழ்நாட்டுக்கு எந்த தலைவர் வந்தாலும் சரி, பாரதிய ஜனதா வளராது. அவங்க மதவாதத்தை முன்னிலைப்படுத்தும் போது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.